கல்வி கரும்பசி போக்கு பொழுதுநன் தித்தல் கோதையார் கழிவு கோடி கொடுப்பினும் கொள்கையார் கோடு கவ்வாய் வரினும் செவ்வாய் தவறு சல்லியும் பிறப்புறு இல்லன்னாது சாவாய் புகழ மேவுதல் அழகு சிறியோர் பெரியோர் அறிவால் விளங்கு சீரை கொடுக்கும் மாறிய விளக்கு சுடுகாடேனில் விடுதலை வேண்டும் சூழ்ச்சால் பிறரை வீழ்த்து எண்ணம் செய்யன உன்னை வைய வாழாதே சொல்லிலும் செயலிலும் தூய்மை உண்டாக்கும் சோற்றை கைவிடால் வேற்றுமை இல்லை தனித்தமிழ் போல இனிப்பு வேறில்லை தாயின் சிந்தது தாய்நாடாகும் திண்ணேதோ நல்லனமும் வேண்டும் தீண்டாமல் அகற்ற வேண்டும் மனத்தில் துடியிட யாரை அடிமையாக்காதே தூக்கினும் தமிழர் ஆக்கம் தேடு தொன்னுள்ள படித்தால் நன்மை பயக்கும் தோல்வி ஏற்றியும் பார்க்கோலாகும் நான் செய் விளைவு தன் செய பரிசு நாட்டிற்குரியவர் நாடாலே வேண்டும் நிகழ்த்திமிழ் கண்டா அறிந்திட வேண்டும். நன்றி. செந்தமிழ் போல் வீற்றிருக்கும் அவையோருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்று நான் பேச வந்திருக்கும் தலைப்பு கவிஞர் வாணிதாசனாரின் பாடல்களில் இயற்கை எழி. 20ஆம் நூற்றாண்டில் கவிதைகள் உலகில் புரட்சிக்கு வித்திட்ட பாரதியை தொடர்ந்தவர் பாரதிதாசன். பாரதிதாசனின் பரம்பரை கவிகளில் முதன்மையானவர் நம் வாணிதாசனார். இயற்கையோடு இயைந்த கிராமத்தில் இவர் வளர்ந்ததாலோ என்னவோ இவரது பாடல்களில் இயற்கையில் கொஞ்சி விளையாடுகின்றன. இவரின் பாடல்களான தொடுவானம், கொடிமுல்லை, எழிலோவியமே இயற்கையின் ஈடுபாடு எடுத்துரைக்கின்றது. இயற்கையை கொண்டாடாத கவிஞர்களே இல்லை. இயற்கையின் வர்ணனைகளை தம் கவிதைகளில் கொண்டாடியவர்களும் குறிப்பிடத்தக்கவர் மேனாட்டு கவிஞர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இவரை போல் வாணிதாசரும் இயற்கையை கொண்டாடியதால் இவரை இயற்கை பாவலர் என்றும் போற்றுகிறோம். பாட்டு பிறக்குமடா என்ற பாடலில் எங்கெங்கும் எழு தேக்கமே நல் இன்பம் பெருக்காம் இயற்கையின் ஆக்கமே என்ற வரிகளில் இவரது இயற்கையின் ஈடுபாடை அறியலாம். எழில் விருத்தத்தில் உன்னத்தை விட்டா இயற்கை ஓவிய பெரும் எழில் சோலை என்று இயற்கையை சுவைத்துள்ளார். திசையெல்லாம் அழகின் வீச்சு, செடியெல்லாம் புள்ளின் பாட்டான் என்று எழில் ஓவியத்தில் இயற்கை அழகை சுவைப்பட எடுத்துரைத்துள்ளார். செம்பருத்தி செடி பூக்கும் தீ கொண்டை சேவல் சிறகடித்து குரல் எழுப்பு பெருமுழக்கம் செய்யும் என்று எழில் விருத்தத்தில் பொழுது புலரும் அழகை உரைத்துள்ளார். கொண்டையை குலுக்கி சேவல் குரலிசை தாளம் சேர்க்க கொண்டல் சூழ் வானரங்கே நீ ஆடும் கூத்தென் சொல்வேன் என்று எழில் விருத்தத்தில் கதிரவனின் கூத்தை எழிலோவியமாக வரைந்துள்ளார். சிரித்திடும் ஆம்பல் சோங்கி சினிங்கிடும் முளரி நாரை விரித்திடும் சிறகை நீட்டி சோம்பல் முறிக்கும் என்று தமிழச்சியின் இயற்கை சிரிக்கும் அழகை வர்ணித்துள்ளார். தேன் ததும்பு பூ பறித்தாள் முல்லை நாரும் செடி பறித்தால் தொடுத்திட்டால் ஆங்கு வந்த மானை தன் மார்படைத்தார் என்று கொடிமுல்லையின் இயற்கை அழகை சுவைப்பட எடுத்துரைத்துள்ளார். கிளையடர்ந்த மரம் சுற்றி செடிகள் நீக்கி கெக்களித்து கொடிமுல்லை தாவி வந்தாள் என்று கொடிமுல்லையின் ஓடி வரும் அழகை அழகுபட உரைத்துள்ளார். வாணிதாசன் ஓர் இயற்கை கவிஞர். அவரது இளவான கவிஞர் கல்லாடன் அவர்கள் பச்சை குலுங்கும் பயிரெல்லாம் உன் பாட்டில் கொஞ்ச தமிழில் குலவிட வைத்தீரே என்று கூறும் வரிகளே இதற்கு சான்று. இவ்வூரில் பிறந்த எங்கள் வாணிதாசரின் புகழ் வாழ்க வாழ்க என கூறி எனக்கு இங்கு பேச வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.